விழுப்புரம் மாவட்டத்தில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி இரவோடு இரவாக சாத்தனூர் அணையை திறந்ததால் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் மக்கள் செத்தே போனாலும் முதல்வர் ஸ்டாலின் எட்டி கூட பார்க்க மாட்டார் என்றும், ஓட்டு கேட்க மட்டும்தான் ஸ்டாலின் வருவாரா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வரும் வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்தார். அவர்களுக்கு வேண்டிய மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் கூட தன்மௌனத்தோடு ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் 2 சீட்டுக்காக ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து வருவதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். மேலும் 2 நாட்களாக சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் மக்களிடம் காரில் அமர்ந்து கொண்டு தெனாவட்டாக பேசிய அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனை சேற்றால் அடித்து மக்கள் விரட்டிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது. மேலும் மக்களை பற்றி சிந்திக்காமல் போட்டோ ஷூட் செய்வதையே முழு நேர பணியாக செய்து வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு வாக்களித்தால் நடுரோட்டில் சாப்பாட்டுக்கு கையேந்த நிலைதான் வரும் என எதிர்த்தரப்புகள் கடுமையாக விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.